நடிகர் விஷ்ணு விஷால் ஹாட்ஸ்பாட் படம் பத்தி பேசும்போது என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, ஹாட்ஸ்பாட் ட்ரெய்லர் வெளியாகும் போது என்ன ட்ரெய்லர் இது, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சாரா. அதுக்கப்புறமா எனக்கு விக்னேஷ் மீது கோபம் கூட வந்துச்சு. ட்ரெய்லர் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா படத்தை பார்த்த பிறகு அந்த படம் என்னை ரொம்பவே யோசிக்க வச்சுச்சு. அந்த தைரியம் எனக்கு கிடையாது. இப்போது இருக்கிற காலத்துல குழந்தைகளை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த படத்தை என் மகனை பார்க்க வச்சேன். இந்த புதிய பாகத்துல இடம்பெற்றுள்ள 4வது கதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக மாற்று கருத்தை ஏற்படுத்தும். அதன் மூலமாக பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு விஷ்ணு விஷால் சொன்னாங்க. தொடர்ந்து பேசிய அவங்க, நல்ல கதை சினிமாவுக்கு தேவை. நிறைய படங்கள்ல 2ஆம் பாகம் என்பதால் அந்த தலைப்பை பார்த்து ரசிகர்கள் திரையரங்குக்கு வர்றாங்க. ஆனால் சில நேரங்கள்ல அப்படங்கள் சரியாக ஓடுறதில்ல, தோற்று போயிடுது. நானும் 2ஆம் பாகம் படங்கள்ல நடிக்கிறேன். அதற்கான அறிவிப்பும் விரைவில் வரும் அப்படின்னு சொன்னாரு. இதைத் தொடர்ந்து தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் வாக்குவாதம் குறித்த கேள்விக்கு, நானே நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் இருப்பதால எனக்கு இந்த பஞ்சாயத்து வரல. சினிமா மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வியாபார முறை மாறி வருகிறது. என்னை விட பெரியவங்க இது தொடர்பாக பேசி ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க. ஒரு தயாரிப்பாளராக எனக்கே தலை சுற்றுது. நிறைய விஷயங்கள் மாறணும். தற்போதைய வியாபாரம் தெரிஞ்சுக்கிட்டு சிலவற்றை மாற்றணும் அப்படின்னு பேசியிருக்காரு நடிகர் விஷ்ணு விஷால். இதை பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.